Assalamualaikum and hello everyone. Welcome back to our channel Taste of Tamilfood. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நானும் நல்லா இருக்கேன். அண்ட் இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் டைமில் வந்து நான் மாலுக்கு போயிருந்தேன். ஸோ அங்கே போகிறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அந்த மாலில் வந்து டெக்கரேஷன்லாம் லைட்டில் ஆட்டி டெக்கரேஷன் பண்ணி நல்லா இருந்தது. ஸோ அங்கே ஒரு குட்டி விலாகை எடுத்துங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சி தான் அவுட்டிங் விலாக் வந்து எடுத்திருந்தேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கொஞ்சம் க்ராசரிஸ் வாங்க வேண்டியது இருந்தது. சரி நேரில் போய் வாங்காமல் நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து இமோட்டில் தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ வெங்காயம் அன்னைக்கு இங்கே தேவையான வெங்காயம், உருளைக்கிழங்கு அண்ட் அந்த பால் பாக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ அதை மட்டும் வாங்கிடலாமேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். வித்தின் ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு டெலிவரி ஆகிடுச்சு. அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரெட்டில் வந்து ஸ்டஃப்டு சிக்கன் மாதிரி வந்து பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் இங்கே வந்து சிக்கனை வந்து வேக வச்சு அதை வந்து நான் குட்டி குட்டி பீசஸாக நான் இது போல் வந்து கட் பண்ணிவிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம், மயோனைஸ், ஆரிகானோலாம் போட்டுட்டு ப்ரெட்டுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தோசை தவாவில் போட்டு எடுத்தோன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு தான் வந்து இன்றைக்கி வந்து செஞ்சுருந்தேன். இது கூட ஒரு 1/2 கிளாஸ் டீ குடித்தா நல்லா இருக்குமே அந்த வெதருக்குன்னு சொல்லிட்டு சைடில் வந்து டீயும் போட்டிருந்தேன். அண்ட் டீ காஃபிலாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இப்போ வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டு வரேன். அண்ட் இந்த வெதருக்கு டீ குடித்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் வந்து எப்போயாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீட் டேயில் வந்து டீ காஃபிலாம் ஆட் பண்ணிக்கிறது. அண்ட் இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சீட் மீலாக தான் இருந்தது. அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரூட் மட்டும் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஹாஃபாக கட் பண்ண கொய்யா மட்டும் நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ கிளைமேட்டை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து சாப்பிட்றலாமேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டேன். அண்ட் மீன்வைல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே துணியெல்லாம் அப்படியே கடந்தது. அண்ட் இந்த வெதருக்கு பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் துணி காய வச்சு எடுத்தாலும் அந்த ஈர ஸ்மெல், அந்த ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா போகவே மாட்டேங்குது. சரி அப்படியே கிடக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு 1 வீக்குக்கு அப்படியே விட்டுட்டேன். துணி நிறையா சேர்ந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து மடித்து வைக்கலைன்னா அது வந்து இன்னும் அதிகமாகிடுமேன்னு சொல்லிட்டு துணியெல்லாம் ஃபஸ்ட்டு மடித்து வச்சிடலான்னு சொல்லிட்டு நான் இங்கே ஒரு சைடு வந்து மடித்து வச்சுட்டு இருக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு தேவையான வந்து ப்ரிப்பரேஷன்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா வந்து மட்டன் வாங்கியிருந்தேன். ஒரு 1/2 kg கிட்ட வந்து போன்லெஸ் மட்டன் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதை வச்சு போன்லெஸ் மட்டன் கறி செய்யலாமேன்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் லஞ்சும் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் தான் கிளம்பி நான் மாலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 1 part மட்டன் கறி போல் செய்யலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிளம்பர்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும்னு சொல்லிட்டு நான் இங்கே வதக்கிட்டு இருக்கேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் அவுட்டிங் போகிற வீடியோ வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர் டைமில் வந்து நான் போயிருப்பேன். ஆக்சுவலி வந்து நியூ இயர் முடிஞ்சு ஒரு 3rd or 4th அந்த மாதிரி டைமில் தான் பார்த்தீங்கன்னா நான் மாலுக்கு போயிருந்தேன். ஸோ லைட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி இருந்தது. அதை ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி ஒரு வீடியோவாக உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சி தான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 பழுத்து தக்காளி வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இந்த எண்ணெயிலேயே சேர்த்துட்டு நல்லா மசீர வதையும் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டு அண்ட் மசாலா பார்த்திங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் நான் வந்து சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் தான், நார்மல் மிளகாய்த்தூள். அண்ட் 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா மல்லித்தூள் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். ஸோ இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் வந்து போன்லெஸ் மட்டன் பீசஸை வந்து ஆல்ரெடி நான் குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டேன். அண்ட் வேக வச்ச இந்த மட்டன் பீசஸை பார்த்திங்கன்னா அப்படியே அந்த தண்ணியோடையே நான் இந்த பாட்டில் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி இந்த மட்டன் நான் வேக வைக்கும் போது பார்த்திங்கன்னா அதுலேயும் நான் வந்து மசாலா ஆட் பண்ணியிருப்பேன். மஞ்சத்தூள் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் வந்து போட்டு தான் நான் வந்து வேக வச்சேன். அதனால தான் நான் இங்கே தாளிக்கும் போது வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் எதுவுமே ஆட் பண்ணல, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரம் மசாலா, பெப்பர் தூள் அண்ட் சீரகத்தூள் மட்டும் நான் சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கட்டும். அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி மட்டன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா விசில் விட்டதுனால நல்லா வெந்திருக்கும். ஜஸ்ட் அந்த மசாலாவோட அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக தான் நான் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் விட்டு நல்லா கொதிக்க விடுங்கன்னு சொல்கிறேன். ஸோ இங்கே 15 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்த
தேங்காய் இருக்கு இல்லையா, அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் நான் வந்து இந்த மட்டன் கறி பாட்லேயே நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து இந்த தேங்காய் விழுது இல்லைன்னா தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து அந்த தேங்காய் பால் கூட சேர்க்கலாம். அதுவுமே வந்து டேஸ்ட்டு வந்து நல்லா தான் இருக்கும். அண்ட் இங்கே தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே கட் பண்ண இந்த புதினா தலை மட்டும் சேர்த்துட்டு நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டா ஒரு சூப்பரான மட்டன் கறி, 1 பாட் மட்டன் கறி வந்து ரெடி ஆகிடும். அண்ட் இந்த மட்டன் கறியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எதுவுமே சேர்க்கல, ப்ளைனாக வந்து இந்த மட்டன் பீஸ் மட்டும் இருக்கட்டுமேன்னு மட்டும் சேர்த்துருக்குறேன். ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து உருளைக்கிழங்கு வாழைக்காய் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்க்கலாம். பட் நான் ப்ளைனாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு மட்டன் பீஸ் நிறையா இருந்ததா சரின்னு சொல்லிட்டு அது மட்டும் இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த உருளைக்கிழங்கு வாழைக்காய் எதுவுமே சேர்க்கலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போன்லெஸ் மட்டன் பீஸில் செஞ்ச சூப்பரான 1 பாட் மட்டன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் அன்றைக்கான லஞ்ச் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் லஞ்ச் தான். ஒயிட் ரைஸ், ப்ளைன் மட்டன் கறி வித் பப்பட்டோட அன்னைக்கான லஞ்ச் வந்து இருந்தது. அண்ட் இந்த சிம்பிளான 1 பாட் மட்டன் கறியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போன்லெஸ்ஸில் நான் செஞ்சுருக்கேன். ஸோ பாருங்கள் என் மட்டன் பீசஸ் எல்லாம் எப்படி வந்து நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ரெசிபியை பார்த்தீங்கன்னா நீங்கள் போன் உள்ள மட்டன் பீஸ்லேயும் வந்து செய்யலாம். அண்ட் நான் சொன்ன மாதிரி அதில் வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு வாழைக்காய் ஏதாவது சேர்த்து செய்யுங்க, ரொம்பவே டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் சூப்பரான லஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா நான் மாலுக்கு போயிருந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ ஈவினிங் ஒரு 7:30 கிட்ட பார்த்தீங்கன்னா மாலுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். நல்ல க்ரௌடு அன்றைக்கிங்க நாங்கள் போயிருந்தப்போ. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வெளியே அந்த என்ட்ரன்ஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா லைட்ஸ் ஆட்டி நல்லா ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்தது. அண்ட் நார்மல் டேஸில் போனாலே இந்த மால் ஆஃப் ஏஷியாவை பார்க்குறதுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமாக தான் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சீசன்லலாம் போய் பார்க்கும்போது லைட்ஸ் ஆட்டியே ஃபுல்லாக டெக்கோர் பண்ணி வச்சுருந்ததுனால ரொம்பவே வந்து நல்லா இருந்தது பார்க்குறதுக்காக. அண்ட் அங்கே வந்து கிறிஸ்மஸ் டைமுங்கிறதுனால இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயும் பார்த்திங்கன்னா பெருசாக வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த மாலுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் போகல, அதை ஏற்கனவே பார்த்தது தான். வெளியே தான் பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் வந்து நிறைய பண்ணி வச்சுருந்தேன்னா அங்கேயே பார்த்திங்கன்னா தான் வந்து ஒரு 1 ஹவராக வந்து சுற்றிட்டு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் நிறைய வந்து எடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் ஈவினிங்காக போனதுனால என்ன ஆச்சுன்னா ரொம்ப பனியாக இருந்ததுனால ரொம்ப குளிராகவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் குட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சரி ஃபீவர் ஏதாவது வந்துடுமோன்னு சொல்லிட்டு சீக்கிரம் குயிக்காக வீட்டுக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு ஒரு 1 ஹவர் மட்டும் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு குயிக்காக வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அண்ட் அந்த 1 ஹவருக்குள்ளே அங்கே வெளியே ஃபுல்லாக வந்து என்னென்ன டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்களோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருப்பேன். அண்ட் வாட்டர்லாம் பார்த்திங்கன்னா வாட்டர் ட்ரான்ஸ் போல் வந்து அந்த வாட்டரில் லைட்லாம் எரியிற போல் நல்லா சூப்பராகவே இருந்தது. அண்ட் நான் ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே வந்து மால் ஆஃப் ஏஷியாவில் வந்து இந்த மாதிரி லைட்லாம் ஃபெஸ்டிவலுக்காக டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறத வந்து நான் ஃபஸ்ட் டைம் இல்லையா இங்கே வந்து சரின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ரொம்பவே வந்து நல்லா இருந்தது. அந்த உள்ள லைட்ஸ் அண்டு அந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது.
ஸோ இந்த லைட்ஸ் டெக்கரேஷன் ஃபுல்லாக தான் பார்த்திங்கன்னா அன்றைக்கிங்க நான் போனப்போ வந்து ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணி இருந்தது. அண்ட் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் நான் ஷேர் பண்ண ரெசிப்பியும் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ரெசிபி அண்ட் வ்ளாக்ஸோட உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.